அங்கேயா போகிறோம்? ஹலோ கைஸ், வீடியோ என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொள்ளைக்கால் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் அந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு வில்லேஜ். வில்லேஜில் என்னடா ஸ்பெஷல்னு நினச்சிங்கன்னா, அங்கே இருக்க வில்லேஜ் அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே ஸ்பெஷல் தான். அப்படி எங்கே போகிறோன்னா, அதோ அங்கே தெரியுது பாருங்க, ஒன்று தெரியுதா? எஸ், புத்தா ஸ்டாச்சு அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இப்போது போய்கிட்டு இருக்கப்போ நல்லா பெருசாகவே உங்களுக்கு காட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கோல்டன் புத்தா ஸ்டாச்சு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இந்த பிளேஸில். அண்ட் இந்த புத்தா ஸ்டாச்சு 113 அடி. வீடியோவில் நம்ம லாங்கிலேருந்து பார்க்குறதுனால கொஞ்சம் பெருசாக அதோட ஃபுல் சைஸ் உங்களுக்கு தெரியலை. நான் கிட்டே போய் காட்டுறேன். அண்டு நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு திபெத்தியன் வில்லேஜ். திபெத்தியன் பீப்புள்ஸ் வந்து இங்கே செட்டில் ஆனதுனால இது ஒரு திபெத்தியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இந்த வில்லேஜோட பேர் என்னென்னு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு பண்ணி காட்டுறேன், வாயில் வரமாட்டுக்கு. இங்கே மொத்தம் 22 வில்லேஜ் இருக்குது. ஆல்ஃபபெட் ஆர்டர் படி ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு ஸ்கூல், அப்புறம் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மேரேஜ் ஹால், அவங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாமே அந்த வில்லேஜ்குள்ளேயே எல்லாமே இருக்குது. சீரியஸ்லி அந்த வில்லேஜில் அவங்க அவ்வளோ நீட்டாகவும் ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு அந்த வில்லேஜ்குள்ளே ஒரு ஸ்ட்ரீட்டாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு இடத்துலையுமே அது எனக்கு இந்தியாவாகவோ இல்லை கர்நாடகாவோ மாதிரியோ ஃபீல் ஆகவே இல்லை. அவங்க வீட்டில் டாப்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளாக்ஸு, அந்த வீடை கட்டியிருக்குது, அவங்க வாசல் ஃபுல்லாகவே அந்த கார்டன்ஸ் அப்படியே ஒரு செட்டப்பாகவே நீட்டாக வச்சுருந்தாங்க. அண்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு ஃப்ளாகு நம்ம அந்த காரு பைக்லலாம் கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா திபெத்தியன் பிளேயர் ஃப்ளாக். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டோட எண்டிங்லேயுமே ஒரு சின்ன கோவில்ஸாக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்களும் அங்கே இருக்கிற இந்த மாதிரி ரவுண்டு ரிங் மாதிரி சுற்றி விட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம். வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம், விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பெரிய ரிங் மேலே இருந்தது, அதை சுற்றி விட்டால் மேலே நமக்கு மணி அடிச்சுது. அதில் ஒரு குச்சி இருந்தது, அது டச் ஆகி ஒரு பெல் அடிச்சுது. இப்படி அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருந்தது. இன்னும் ஒரு மெயின் கோவில் ஒன்று இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ வரைக்கும் பார்த்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.